Hi friends, welcome to our channel. திரும்பவும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறதுல சந்தோஷப்படுகிறோம். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு ஃபில்ம் பண்ணியிருக்கிறது நைனா தீவு நாகபூஷணி அம்மன் கோயில். இந்த கோயில் எல்லாருக்குமே தெரியும். ஸ்ரீலங்கனாக இருந்து ஹிந்துவாக இருக்கிற எல்லாருக்குமே இந்த கோயில் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. இந்த கோயிலுக்கு போகணுமென்று நீண்ட நடிய நாட்களாக எங்களுடைய ஆசை இதில் நிறைவேறி இருக்கு. ஸ்ரீலங்காவில் இருக்கிற மோஸ்ட் பியூட்டிஃபுல் டெம்பிள்ஸில் இதுவும் உண்டு. முன்னால் இருந்த தொப்பி கடையில் தொப்பி வாங்கி கொண்டு நாங்கள் இந்த கோயிலுக்கு போகிறோம். இப்போ இங்கே ஃபெரி எடுத்து இந்த ஐலண்டுக்குள்ளே போக வேணும். அழகான ஒரு ஐலண்ட் இது. அதுக்குள்ளே நல்லா ஒரு பியூட்டிஃபுல்லாக இந்த கோயிலை கட்டி இருக்கிறாங்க. அதை பார்க்குறதுக்காக மிக ஆர்வமாக போய்கொண்டிருக்கிறோம். இந்த கோயிலோட வரலாற்றை பார்த்திங்கன்னா இது 1720 1720 வரைக்கும், அதாவது 70 வருஷம் எடுத்திருக்கு இந்த கோயிலை கட்டி முடிக்கிறதுக்கு. அதாவது தனியாக இருக்கிற ஒரு ஐலண்ட், அந்த தனியாக இருக்கிற அந்த ஐலண்டுக்குள்ளே கல், மண், சிமெண்ட் இந்த மாதிரியான மெட்டீரியல்ஸை கொண்டு அந்த கோபுரத்தை அவ்வளோ அழகாக கட்டியிருக்கிறாங்க. அதாவது 70 வருஷம் தேவைப்பட்டிருக்கு இந்த கோயிலை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முடிக்கிறதுக்கு. அதில் முன்னுக்கு இருக்கிற, அதாவது கேட்வேல இருக்கிற கோபுரம் 20 25 அடியில் இருக்குமென்று சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நாங்கள் இந்த ஃபெரிக்கு உள்ளே போகிறோம் பாருங்கள். இதுக்குள்ளே போகிறதுக்கு காசு பே பண்ண வேணும். நானும் என்னுடைய ஹஸ்பண்டும் அந்த ஃபெரிக்கு உள்ளே இருக்கிறோம். இந்த மாதிரி மக்கள் எல்லாம் சுற்றிலும் நம்மளோட கொண்டிருப்பாங்க. இப்போ நாங்கள் ஃபெரி போய்கொண்டிருக்கு. சுற்றிலும் பார்த்திங்கன்னா ஒரே தண்ணியாக தான் இருக்குது. இந்தியன் ஓஷன், அந்த இந்தியன் ஓஷனுக்குள்ளால் தான் அந்த ஃபெரி போய், அந்த ஷிப் போய் அது அந்த இடத்துல இறங்க வேணும். பாருங்கள், தூரத்தில் அந்த ஐலண்ட் தெரியுது பாருங்கள். எங்களுடைய போட் போய்கொண்டிருக்கிற நேரத்தில் தூரத்தில் அந்த ஐலண்டை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த கோபுரம் தெரியுது பாருங்கள். இந்த கோபுரத்துக்கு அந்த முன்னுக்கு இருக்கிற கோபுரம் 20 25 அடி. அதே நேரத்தில் 108 அடி இருக்க பெரிய ராஜராஜ கோபுரம் 108 அடி இருக்கிறதாக ஹிஸ்ட்ரி இருக்குது. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டெம்பிள். இந்த டெம்பிளை நாங்கள் பார்க்க வேணுமென்று நிறைய தடவை ஆசைப்பட்டிருக்கிறோம். அதனால் இதை பார்க்க வேணுமென்று போகிறோம் பாருங்கள். இங்கே நாங்கள் ரீச் பண்ணிட்டோம். ரீச் பண்ண உடனே இந்த மாதிரி தான் ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. இதுக்குள்ளால் போகிற நேரத்தில் அந்த பெரிய ராஜராஜ கோபுரம் தெரியுது பாருங்கள். இதுக்குள்ளே போய் என்ன மாதிரி இருக்குன்னு பார்ப்போம். மேக்ஸிமம் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே பக்தர்களாக வர்றதா கணக்கெடுத்துருக்குறாங்க. ஒரு 1000 பீப்புளாக தான் அங்கே வந்திருக்கிறாங்க. ஆனால் இப்போ சில நேரத்தில் இந்த ஃபெஸ்டிவல் நடக்கிற ஆனி மாதம்னு சொல்லுவோம், ஜூன் ஜூலை எண்டு, அந்த டைமில் 1 லட்சம் பேருக்கு கிட்ட இங்கே வர்றதா இருந்திருக்கு. அந்த நேரத்தில் வெரி பிஸியாகவும் இருந்திருக்கும். அங்கே பாருங்கள், அந்த கோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். அந்த உள்ளே போன உடனே அந்த கலை வேலைப்பாடுகள், அங்கே அந்த பிரைட்டான அந்த கலர்ஸ் இதெல்லாம் நிறைய பிரமிப்பாக இருக்கும். ஏண்டா சுற்றிலும் பார்த்தீங்களா தண்ணிக்குள்ளே ஒரு ஐலண்ட், அந்த ஐலண்டுக்குள்ளே இவ்வளவு ஒரு அருமையாக ஒரு அமைதியாக இருக்கிற அந்த கோயிலை பார்க்குற நேரத்துலேயே அவ்வளோ ஆசையாக இருக்கும். எங்களோடையும் சேர்ந்து கொஞ்சம் மக்கள் வந்திருக்கிறாங்க பாருங்கள். இதுதான் பெரிய ராஜராஜ கோபுரம். 108 அடியில் இருக்குது. ஒரு சின்ன சின்ன அந்த கலை வேலைப்பாடுகள் எல்லாம் அவ்வளோ அழகாக, அவ்வளோ பிரைட்டாக, அந்த புதுப்பிக்கப்பட்டு நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அந்த முன்னுக்கு 2 பெரிய ஸ்டாச்சு மாதிரி வச்சு அதை தாங்கி கொண்டு இருக்கிற மாதிரி, அது கிட்ட நின்று பார்க்குற நேரத்தில் அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். இதுதான் உள்ளே இருக்கிற கோபுரம். அது 20 25 அடி இருக்குது. முன்னுக்கு போனோடனே ஒரு பெரிய நந்தி இது வச்சுருக்குறாங்க. அதை தாண்டி நாங்கள் அங்கால போகிறோம். நாங்கள் போன அந்த டைமில் அந்த பூசைகள் எல்லாம் இருக்கிற டைம் இல்லை. அதனால் மக்கள் கொஞ்சமாக தான் இருக்கிறாங்க. நாங்கள் அதை பார்த்துட்டு வரலாம்ன்றதுக்காக போயிருக்கிறோம். அது முன்னால் அந்த பாம்போட உருவங்கள் எல்லாம் பொறிச்சிருக்கிறாங்க. நல்ல அழகாக இருக்குது. ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலையில் இந்த இடத்த போய் பார்க்குறது அருமையாக இருந்தது. நாங்கள் அனுபவித்த இந்த சந்தோஷத்தை உங்களுக்கும் தர வேணுமென்றதுக்காக இந்த ஃபில்மை நாங்கள் எடுத்திருக்கிறோம். நாங்கள் அப்படியே அந்த கோயிலை சுற்றி ஒரு தடவை பார்க்குறோம் பாருங்கள். அப்படியே அந்த தீவு தானே, அதனால் அந்த நிலம், அந்த மண் எவ்வளோ அழகாக, அந்த ஒரு கடற்கரை மணல் மாதிரியே அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அது அப்படியே சுற்றிலும் ஒரு அமைதியான ஒரு சூழ்நிலை தான் அந்த இடத்துல இருக்குது. ஒரு திருவிழா அப்படி இப்படின்னா தான் ஃபுல்லாக மக்கள் இருப்பாங்க. ஆனால் நாங்கள் அப்படியே சுற்றி அங்கே இருக்கிற மரங்கள் அது இதுன்னு எல்லாத்தையும் அந்த இடத்த சுற்றி பார்க்குறோம். இதுதான் இந்த தூரத்தில் நின்று பார்க்குற நேரம் அந்த கோயிலுடைய அமைப்பு. நல்ல அழகாக இருக்குது பாருங்கள். நல்ல வெயிலான டைம்.
நாங்கள் போய் ஒரு தடவை பார்க்க வேணுமென்றதுக்காக பார்த்துருந்தோம். இந்த சைட்டில் நின்று பார்க்குற நேரத்துலையும் பாருங்கள் அந்த கோபுரம் எவ்வளோ அழகாக இருக்குதுண்டு. அழகான அந்த நாகபூசணி அம்மன் கோயில். இந்த கோயிலுக்கு வந்திருந்த நாங்கள் அந்த மரத்தோட நிழல் மட்டும்தான், மற்றபடி நல்ல வெயிலான டைமாக இருக்குது. உண்மையிலே சுமார் 70 வருடங்கள் எடுத்திருக்கு இந்த கோயிலை கட்டுறதுண்டா அது நம்பக்கூடிய மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவ்வளவு பொருட்களை அங்கே போட்டிலேருந்து எடுத்துக்கொண்டு வந்திருக்க வேணுமேனு எல்லாம் கொண்டு அதை அழகாக கட்டி அதை மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. நிறைய விசிட்டர்ஸும் அதை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நல்ல அழகான ஒரு கோயிலை நாங்கள் பார்த்த சந்தோஷம். கோயில் பாதுகாப்புக்காக இருக்கிற அந்த ப்ரீஸ்ட் ஆக்கள் தங்குறதுக்கான இடங்கள் இதெல்லாம் நல்லபடியாக மெயின்டைன் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. அழகாக சுற்றி இந்த நாகபூசணி அம்மன் கோயில் இதை சுற்றி பார்த்துட்டு நாங்கள் அந்த இடத்த விட்டு வெளியேறுகிற நேரத்தில் அதே மாதிரி நாங்கள் இந்த போட் எடுத்து வர வேணும். இதுதான் அந்த வெளிப்பக்கம். கோயிலை விட்டு நாங்கள் வெளியில் வர நேரம் இப்படித்தான் அந்த அமைப்பு இருக்குது. 2 பக்கமும் கடல் சூழ்ந்த மாதிரி, அதில் நடுவில் அப்படியே ஒரு ரோடு மாதிரி செஞ்சுருக்குறாங்க. நாங்கள் அந்த அங்கேருந்து போட் எடுக்க வேணும். நல்ல வெயிலாக இருக்குது, கொளுத்துற வெயிலாக இருக்குது. முன்னுக்கு சில கடைகளும் இருக்குது பாருங்கள். இந்த கடைகளில் உங்களுக்கு தேவையான அந்த பூசை பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்க. நாங்கள் அப்படியே அந்த போட் எடுத்து நாங்கள் இருந்த இடத்துக்கு ஜெஃப்னா டவுனுக்கு நாங்கள் வர போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறோம். பிடிச்சிருந்தா எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவுக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுற பட்டன், இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது வர்ற பெல் ஐக்கான், இந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் வர்ற முதலாவது ஆப்ஷன் ஆல் என்ற ஆப்ஷன், இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணும்போது நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக சேரும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.